ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சீனிக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி இந்த சைஸில் 2 சீனிக்கிழங்க நல்லா வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு தோல் உரிச்சிடலாம். இனிப்பு கம்மியாக இருக்கிற சீனிக்கிழங்கா நீங்கள் எடுத்து இந்த ஸ்வீட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு அதை நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கிழங்கோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வரணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரல அப்படின்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் சரியாக வந்துச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடேறிட்டு இப்போ நம்ம செஞ்சு எடுத்து வச்சதை ஒன்றா போட்டு இதில் நல்லா 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். லைட்டாக கலர் மாதிரி வரும், அது வரைக்கும் 2 பக்கமுமே திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும். வெளியே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் வடிகட்டி அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியில் வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதை வடிகட்டி ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெல்லம் நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சணும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதம் எதுவுமே தேவையில்லை. நல்லா இந்த வெல்லம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதித்து வரணும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சிரும். பாருங்கள், நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த பாகு எல்லாமே இதில் நல்லா உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இதை சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.